உலகத்தில் நான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். இந்தியா இந்தியா தான் யூடியூப் யூசர்ஸில் நம்பர் 1 கண்ட்ரி. 475 மில்லியன், அதாவது 47 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் இன் இந்தியா. ஃபேக் நியூஸ் என்று சொன்னால் போராது. தவறான செயல் பல இதில் வந்துடும், திருத்திக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே தவறான செயல், தவறான நியூஸ் கொடுத்தாங்கன்னா, செய்தி கொடுத்தாங்கன்னா, அது ஒரு பெரிய அபாயம். ஜனநாயகத்துக்கு அபாயம், தொழிலாளர்கள் நலத்துக்கு விரோதமான ஒரு போக்காக இருக்கிறது. இந்த கூட்ட தலைவர், அருமை நண்பர், நீண்டகால நண்பர், தோழர் ஏ சௌந்தரராஜன் அவர்களே, அவருக்கு எனக்கு அவரை 53 வருஷங்களாக தெரியும். சிஐடியோடைய ஃபவுண்டேஷன் கான்ஃபரன்ஸ்க்கு நானும் போயிருக்கேன், அட்டெண்ட் பண்ணேன். இந்த இதில் 1970ஆம் ஆண்டு மே 28, 29 நினைக்கிறேன். இதில் அதனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு துவக்கம் மட்டுமில்லை, ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை இன்னும் ஆர்கனைஸ்டாக சிஸ்டமேட்டிக்காக செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஷபீர் வந்து நல்லா பேசினார், கரெக்டாக. இன்னைக்கு ஊடகங்கள் இன்னைக்கு எப்படி கவர் பண்ணுறது தொழிலாளர்களுடைய விஷயங்களை, போராட்டங்களை, கோரிக்கைகளை, அவங்களுடைய நிலைமை, இதை பற்றி, பாவர்ட்டியை பற்றி எழுதிடுவாங்க ஈஸி. வறுமையை பற்றி எழுதுறது ரொம்ப ஈஸி. போய் இது பண்ணி ரூரல் ஏரியா போவாங்க, இங்கே போவாங்க, அதுக்கு ஒரு அளவுக்கு அதை செய்கிறாங்க. ஆனால் தொழிலாளர் வர்க்கம் என்ற அந்த ஒரு ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிள் ஒரு ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட், ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ஆர்டிகிள் 19 இருக்கு நம்ம அரசியல் சட்டத்தில், அரசியல் சாசனத்தில். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், ரைட் டு கலெக்டிவ் பார்கெனிங், இதெல்லாம் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை இன்னைக்கு மறுக்கக்கூடிய நிலையில் இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் அதுதான் நடக்கிறது. எல்லாம் இதில் கேரளா எல்டிஎஃப் அந்த அரசாங்கம், பினராயி விஜயன் அரசாங்கத்தை தவிர எந்த அரசாங்கமும் இதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த உரிமைகளை இன்னைக்கு. ஏனென்றால் மூலதனம் வராது, இன்வெஸ்டர்ஸ். அதுதான் இன்வெஸ்டர்ஸ் வர வேண்டியது முக்கியம்தான். ஏன்னா நமக்கு ஃபினான்சஸ் இங்கே போராது, கேபிட்டல் வர வேண்டும். ஆனால் அதை வந்து நியாயமாக நடத்தணும்ல. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், தொழிற்சங்கமே நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடியது மோசமான ஒரு ரியாக்ஷனரி ஸ்டாண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் இந்த போராட்டம் தொடரும். இப்போ இன்னைக்கு சாம்சங் சொன்னார், வேர்ல்டு நியூஸ் இது. ஏன்னா சாம்சங்கில் ஸ்ட்ரைக் நடக்கிறது ரொம்ப ரேர். இந்த இதில் தைரியமாக ஏஎஸ் ஆண்டரி தலைவர் இந்த இதில் எவ்வளோ நாள், செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 22ஆம் நாள்னு சொன்னார். இந்த ஒரு 1800 ஒர்க்கர்ஸ்லாம் கிட்டத்தட்ட 85% யூனியன் பண்ணியிருக்காங்க. இருந்தும் அவங்க அதை மறுக்கிறாங்க. ஏன்னா அதாவது இந்த சாம்சங் மட்டும் இல்லை, சாம்சங்க்கு தகராறு பண்ணால் ஒரு ஏதாவது ட்ரபிள் வந்ததுன்னா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்கிற ஒரு பயத்தை கலப்புறாங்க. வரலன்னா பரவாயில்ல, இந்த இதில் இது. ஆனால் கட்டாயம் வருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு ரியலிஸ்டிக்காக தானே இருக்காங்க. போனால் என்ன வேணால் செய்ய முடியுமா? அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று கூட சொல்லலாம். அப்படியா? இது டேர்னிங் பாயிண்ட் இந்தியாவில். இந்த நியூ எக்கானமின்னு சொல்கிறது ஐடி, நியூ டெக்னாலஜி கம்பெனிஸ், அவங்களாம் வந்து அவங்கள வந்து விட்டுடணும், அவங்களுடைய தயவுக்கு விட்டுடணும். அவங்க நல்ல சேலரி கொடுப்பாங்க, ஹையர் அண்ட் ஃபயர் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு ப்ராபகேண்டா இருக்குது. அதை மீறி இந்த அதாவது என்ன கோரிக்கை என்று கேட்டேன். அந்த கோரிக்கை வந்து இன்னைக்கு வேஜ் இன்க்ரீஸ் எல்லாம் இல்லை, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் ரைட் டு கலெக்டிவ் பார்கெனிங் என்று ஏஎஸ் வந்து எனக்கு விடை கொடுத்தார். அது ரொம்ப முக்கியமான அடிப்படையான உரிமைகள். பியாண்ட் ஹெட்லைன்ஸுங்கிறது ஒரு நல்ல ஒரு டைட்டில் என்று தான் தெரியுது. அதாவது தலைப்புக்கு அப்பால் பட்டு, தலைப்புக்கு பின்னால் போய் அப்படின்னு கூட அதை மொழிபெயர்க்கலாம்.
சாட் ஜிபிடி 4ல வந்து கேட்டேன் என்னென்ன அந்த இதில் அது ஒரு ஒரு மாதிரி அதோ இது கொடுத்தது. இன்னைக்கு வந்து எங்கள் மத்தியில் ஒரு கவலை இருக்கு. ஃபேக் நியூஸ் என்றால் போலி செய்தி. ஃபேக் நியூஸ் என்று சொன்னால் போராது, தவறான செயல் பல இதில் வந்துடும், திருத்திக்கலாம். ஆனால் வேண்டுமென்றே தவறான செயல், தவறான நியூஸ் கொடுத்தாங்கன்னா, செய்தி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய அபாயம், ஜனநாயகத்துக்கு அபாயம், தொழிலாளர்கள் நலத்துக்கு விரோதமான ஒரு ஒரு போக்காக இருக்கிறது. சாட் ஜிபிடியை கேட்டேன், டிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு என்ன தமிழில்? முதல்ல ஒரு சூப்பர்ஃபிஷியலாக ஒன்று கொடுத்தது, மேலோட்டமாக தவறான தகவல், அது சரியில்லை என்று நான் பதில் கொடுத்தேன் இந்த ப்ராம்ப்ட்ல. அப்புறம் துவண்டான தகவல் என்று அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட். இது கரெக்டா? அப்படின்னா வேணுமென்றே போலி செய்தியை வெளிப்படுத்துவது. அது யார் செய்யறாங்க? சோசியல் மீடியா, அதிகமா ஊடகங்களும் செய்யறாங்க. அது சபீர் சொன்ன மாதிரி அது முக்கியமா, அது முழுமையான உண்மை. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்தால் பேப்பர்ல வரும், ஒரு டிவியில் வரும், ஒரு அளவுக்கு வரும். வேற ஸ்ட்ரைக் செய்யாம இருந்தால் அது வந்து நியூஸே இல்லை. வேறு சில ஒப்பீனியன்லாம் வரும். அது நான் சொன்ன மாதிரி மூலதனம் வராது, முதலீடு இங்கே வராது, இன்வெஸ்டர்ஸ் வர மாட்டாங்க. பெரிய 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 கம்பெனி வந்து வேலைகளெல்லாம் நாளைக்கு உருவாக்குவார்கள். அதை நீங்கள் கெடுக்கிறீங்க நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை என்றுதான் பெரிய இது செய்கிறாங்க. சோஷியல் மீடியா என்பது பல மோசமான விஷயங்கள் அதில் வந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, ஒரு பாசிட்டிவாக அதை அப்ரோச் பண்ணணும். அதுதான் நீங்கள் செஞ்சதுடைய முக்கியத்துவம். இங்கே உலகத்தில் நான் அந்த புள்ளி விவரத்தை பார்த்தேன். இந்தியா தான் யூடியூப் யூசர்ஸில் நம்பர் 1 கண்ட்ரி. 475 மில்லியன், அதாவது 47 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் இன் இந்தியா யூஸ் பண்ணுறாங்க. 47 கோடி, 47,000 கோடி. அதில் பெண்களும் அதிகம் இந்த இதில் அது யூஸ் பண்ணுறதுல. இந்த புள்ளி விவரத்தை பார்த்தா அமெரிக்கா வந்து செகண்ட் தான், 238 மில்லியன், கிட்டத்தட்ட 24 கோடி. அதுக்கப்புறம் 3வது வந்தது பிரேசில், கிட்டத்தட்ட 15 கோடி. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா 14 கோடி. இந்த உங்களுடைய ரீச் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு இப்போ தெரியாது, ஆனால் கட்டாயமாக இது வந்து இதில் நல்ல ஸ்கோப் இருக்கு, பொட்டென்ஷியல் இருக்கு. இதில் முன்னால் சொன்ன மாதிரி வெறும் இது எக்கானமிசம் என்று லெனின் சொல்வார், அதை மட்டும் செய்தால் போராது. அதுவும் முக்கியம்தான். தொழிலாளர்கள் பிரச்சனை, டிமாண்ட்ஸ், வேஜ் டிமாண்ட்ஸ் இது. ஆனால் அது பல அரசியல் விஷயம், சமுதாய விஷயத்தையும் அதில் கொண்டு வர்றது முக்கியமான இது. அண்ட் சிஐடியு, டிரான்ஸ்போர்ட் ஃபெடரேஷன், எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் பல ஆண்டுகளாக இதுதான் செஞ்சுருக்காங்க. அதில் நல்ல தகவலை கொண்டு வந்து, வெறும் வேஜ் டிமாண்ட்ஸ் மட்டும் இல்லை, அது முக்கியம்தான், வெறும் ஸ்ட்ரைக் நியூஸ் மட்டும் இல்லை, பல சமுதாயத்தில் அரசியல் களத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் இதுலேயும் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஐடியு சென்டருடைய வெப்சைட்டை கொஞ்சம் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. CITUcenter.org என்றதில் பல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஆங்கிலத்தில். ஆனால் இன்னைக்கு பல பேர் வீடியோ தான் கேட்குறாங்க, குறிப்பாக இளைஞர்கள் வீடியோ பார்க்குறாங்க. அதுதான் சர்வேஸில் அதுதான் தெரியுது. ஒரு ஊடகம் வந்து வீடியோவில் முன்னால் நிலையெல்லாம் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, இட் வில் டிக்ளைன். அதனால் இந்த யூடியூப் ஒரு ரொம்ப முக்கியம். ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. இந்த யூடியூப் இதெல்லாம் ட்வீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பல பேர் பார்ப்பாங்க, இது யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம். அதனால் இது ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் சோஷியல் மீடியாவில் செய்ய வேண்டும். ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வேண்டும். அதனால் இது முக்கியம். ஆனால் சிஐடியோடைய அந்த நிகழ்ச்சியில் சிஐடியு அண்ட் தி அதர் 2 டிரான்ஸ்போர்ட் ஃபெடரேஷன், ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன், எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஃபெடரேஷன்ஸ் செய்யக்கூடிய இந்த புதிய முயற்சிக்கு என்னை கூட்டதில்
பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் சிஐடியூவில் பல கிரேட் லீடர்ஸ் இருந்திருக்காங்க தலைவர்களாக. இன்னைக்கு 54 வருஷம் ஆச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு, தோழர் பிடி ரணடிவே, தோழர் பி ராமமூர்த்தி, தோழர் சமர் முகர்ஜி, தோழர் பாலானந்தன், தோழர் எம்.கே. பாண்டே, தோழர் சிட்டபிரத்த மசும்தார், தோழர் ஏ.கே. பத்மநாபன், நம்ம ஊரில் ஏகேபி, இன்னைக்கு வந்து தோழர் ஹேமலதா அண்ட் தப்பன்குமார் சென் அண்ட் சாய்பாபு தலைமையில் சிறந்த முறையில் இதை நடந்து வரக்கூடிய ஒரு மையம், ட்ரேட் யூனியன் சென்டர். அதனால் சிஐடியு இன்னைக்கு சிஐடியை ஆதரிக்க வேண்டும், சிஐடியை வளர்க்க வேண்டும். இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அண்ட் நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நோட்டிஃபிகேஷன் இது போட்டுட்டு அடிக்கடி இந்த தகவல்களையும் இந்த கருத்துக்களையும் இந்த புதிய விஷயங்களையும் கற்றுக்கொள்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. தேங்க்யூ.